நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க. மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, IPL 2024 ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பயங்கரமா வெறுப்பானது அண்ட் மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா அந்த RCBயோட ஸ்குவாடை பார்த்துதான். என்னப்பா இப்படி மோசமான டீம் எடுத்து வச்சுட்டாங்க, மேல இருக்கிற பேட்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க, கீழே இப்படி ஒஸ்டா இருக்காங்களே, இந்த டீம் கண்டிப்பா தோத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ட்ரால்ஸ் அண்ட் மீம்ஸ் நம்ம பார்த்தோம். ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனா அவ்வளவு ட்ரால்ஸ் அண்ட் மீம்ஸ் போடுற அளவுக்கு அது ஒஸ்ட் டீம்லாம் கிடையவே கிடையாது. உண்மையிலுமே RCB நல்லா தான் பில்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்க கிரிக்கெட் தொடர்ந்து பாக்குறீங்க, நிறைய வேரியஸ் லீக்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த பிக்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இதுக்கு முன்னாடி வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஆக்ஷனுக்குள்ள போய் இருந்திருக்கலாம். நீங்க ஒரு ஸ்டார்க்கு எடுப்பாங்க, இல்ல வேற யாராவது பெரிய பிளேயரை எடுப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு. பட் அவங்கள்ட்ட அவ்வளவு பட்ஜெட்டே கிடையாதுங்க. அவங்கள்ட்ட இருந்த பட்ஜெட்டை வச்சு அவங்க நல்ல பிளேயர்ஸை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பிளேயிங் 11 நான் சொல்றேன், அதுக்கப்புறம் வந்து உங்க எல்லாருக்குமே புரியும் எப்பா இது உண்மையிலுமே நல்ல டீம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்லி விராட் கோலி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ப்ரூவன் கமாடிட்டி IPL அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் 2016 சீசன்ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருந்தாரு. அந்த சீசன் மட்டும் இல்ல எல்லா சீசனுமே அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் அடிச்சு கொடுத்துருவாரு. லாஸ்ட் சீசன் பயங்கர ஃபார்ம்ல இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். த்ரூ அவுட்டா வந்து வேர்ல்டு கப் நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா கம்மிங் IPL-ம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஃபேப் டு பிளீசஸ். எஸ் அவர் RCB-ல ஆடினாலும் சரி, CSK-ல ஆடினாலும் சரி, இல்ல JSK-ல ஆடினாலும் சரி, இல்ல PSL-ல போய் ஆடினாலும் சரி, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். அவர்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அடிப்பாருங்க அவரு. எஸ் எல்லா டோர்னமெண்ட்லயுமே சரி, எல்லா பிரான்சைஸ் கிரிக்கெட்லயுமே சரி, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்டா எல்லா மேட்சுமே நல்லா ரன் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிப்பாரு. அதை பண்ணி கொடுத்துக்கிட்டும் கடைசி ஒரு 5-6 வருஷமா இருந்துகிட்டே இருக்காரு. ஓகே, அண்ட் அவர் தான் RCB இந்த வருஷமும் லீட் பண்ண போறாரு. போன வருஷம் ஒரு நல்ல லீடராகவும் அவர் செயல்பட்டாரு. டெஃபினெட்லி இந்த வருஷமும் அதை வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம பார்க்கலாம். ஒரு பயங்கரமான எக்ஸைட்டிங் டேலண்ட். IPL 2023 ஒரு இன்ஜுரினால மிஸ் பண்ணாரு. பட் இந்த வருஷம் அவர் திரும்பி வந்துட்டாரு. விஜயசாரே ஒரு பயங்கரமான விஜயசாரேவா அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா இப்ப இந்தியன் டீம்லயே ஒரு மேட்ச் ஆடினாரு. ஒரு சூப்பர் டேலண்ட். டியர் RCB ஃபேன்ஸ், என் வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த பையன் தான் உங்களுக்கு கப்பு வாங்கி கொடுக்க போறான். அதுக்கு அடுத்தபடியா கேமரூன் கிரீன் 17.5 கோடி கொடுத்து கேமரூன் கிரீனை RCB எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதுல எந்த அளவுக்கு அவர் ஒர்த்து அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பணத்தை எல்லாம் நம்ம ஒரு சைடு வச்சுட்டு அவரோட கேம் பத்தி பேசணும் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஹார்ட் ஹிட்டர். மும்பைக்காக ஒரு சீசன் விளையாண்டிருக்காரு. ஆப்வியஸ்லி செஞ்சுரியும் அடிச்சாரு, நீங்க பார்த்திருப்பீங்க டெஃபினெட்லி. அண்ட் நல்ல பிளேயருங்க, இந்தியன் பிச்சர்ஸ்ல சூப்பரா ஆடக்கூடிய ஒருத்தர். அண்ட் கண்டிப்பா ஆஸ்திரேலியாவோட ஒரு பயங்கரமான ஃபியூச்சர் அப்படின்னே சொல்லலாம். RCB சூப்பரான ஒரு மூவ் பண்ணிருக்காங்க கேமரூன் கிரீனை எடுத்து. எஸ் இந்த மிடில் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் இவர் ஒரு வாட்ச் அவுட் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு அடுத்தபடியா கிளென் மேக்ஸ்வெல். எஸ் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரூவன் பர்ஃபார்மர் RCB-ல ரீசன்ட் டைம்ஸ்ல அப்படின்னு சொல்ல முடியும். அங்கன்னு சுத்தி கரெக்டா எனக்கான டீம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 2-3 வருஷமா RCB-ல வந்து உட்கார்ந்துட்டாரு. பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. டெஃபினெட்லி இந்த வேர்ல்டு கப் அவருக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ அடுத்த வருஷமா அவர் நல்லா தான் ஆடுவாரு. கண்டிப்பா ஒரு 4-5-50 அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் குயிக் ஃபயர் ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுக்கக்கூடிய ஒருத்தர். அட் தி சேம் டைம் பவுலிங்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்பின் அட்டாக் உள்ள ஒரு பிச்சர்ஸ்ல அவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பார். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா டிகேக்கு போன வருஷம் ஒர்க் அவுட் ஆகலதான் நம்ம ஒத்துக்கணும் தான். ஓகே, பட் ஆனா அதுக்கு முன்னாடி சீசன் எப்படி ஆடினாருன்னு தெரியும். ஏன்னா அதனாலதான் இந்திய டீம்லயே அவர் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அண்ட் தமிழ்நாடுக்காக நிறைய மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்தியாக்காக நிறைய மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷர். RCB-ல உள்ள கேப்டன் ஃபேப் டு பிளீசஸ் போன வாட்டி சொன்னாரு, என்னோட மொத்த பணத்தையுமே நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், டிகே வந்து ஃபினிஷ் பண்ண போறாரு ஒரு கேம் அப்படின்னா. அந்த அளவுக்கு அவர் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. அது மாதிரி ஒரு பிளேயர் தான். போன சீசன் கொஞ்சம் ஒஸ்டா இருந்தாலும் இப்ப விஜயசாரே நல்லா ஆடி இருக்காரு. ஸோ அதனால நல்ல ஒரு ஃபார்ம்ல இருப்பாரு. நல்ல பேட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி டிகே உங்களுக்காக பண்ணி கொடுப்பாரு
கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. பிகாஸ் அவரோட கெரியர் எண்டில் இருக்கிறாரு. அதனால அவர் வந்து ஏதாவது ஒன்று நல்லா பண்ணிட்டு போகணும் அப்படின்னு தான் யோசிப்பாரு. அண்டு வழக்கம் போல T20 வேர்ல்டு கப் வேற வருது. ஸோ பார்ப்போம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகிபால் லாம்டர். ஆர்சிபி இவரை கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் என்னோட ஒரு கருத்து. எக்ஸைட்டிங்கான டேலண்ட்டுங்க, பயங்கரமான பிளேயரு. ஆனால் அவருக்கான பொசிஷன் கரெக்டாக ஆர்சிபிக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஃபினிஷர் தான், அவரால் வந்து பார்த்தீங்கன்னா 6 பால்ல 3 6 அடிக்க முடியும். நல்ல ஒரு பயங்கரமான ஹிட்டரு, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். ஸோ டெஃபினெட்லி ஆர்சிபிக்கு ஒரு நல்ல பிளேயராக இந்த சீசன் அவர் அமையணும். அண்ட் அவருக்கான பொசிஷன் மேபி டிகேக்கு முன்னாடியோ பின்னாடியோ இறங்கினார் அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல டேலண்ட், அவர் விளையாடுவார் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு அடுத்தபடியாக மயங்க் தகார் அப்படிங்கிற ஒரு பிளேயரை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லேருந்து இவங்க வந்து ட்ரேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஸ்பின் போடக்கூடிய ஆல்ரவுண்டர், நல்ல ஒரு பவுலிங் கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு. அதுவும் ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு. அண்ட் பயங்கரமான ஹார்ட் ஹிட்டரும் கூட. ஸோ டெஃபினெட்லி அவர்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் 6 அடிக்க முடியும். ஸோ ஒரு நல்ல ஃபினிஷியர் இவர் வந்து செயல்படுவார்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இதுலேயே ஒரு 8 பிளேயர் கிட்ட முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக பவுலிங் யூனிட்னு வரப்போ அல்ஜாரி ஜோசப் எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸலன்ட் பிக். 11 கோடிக்கு அல்ஜாரி ஜோசப் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான பிக். அவர்னால நல்ல பவுன்ஸ் போட முடியும் மக்களே. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவர்னால நிறைய பால்ஸ் வந்து கொஞ்சம் வேற வேற இதுல வந்து போடலாம். அண்ட் நிறைய பேர் அவரை வந்து எதுக்கு இவ்வளோ ஒஸ்டா ட்ரீட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ்ல. பட் அந்த அளவுக்கு வந்து அவர் மோசமான பிளேயர் கிடையாது. ஃபேபோட நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஃபேப் டு பிளீஸஸோட தான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்கேக்காக விளையாடுறாரு. அங்க இந்த 2 காம்போ பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அதனால தான் மறுபடியும் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு பிளேயர், டெஃபினெட்லி அவரால் நல்ல ஃபாஸ்ட் போட முடியும். ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். அண்ட் ஜிடி கப் அடிச்ச டைம்ல அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிடிக்காக நல்லா பண்ணி கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஒரு சில நேரங்களில் பேட்டிங்லேயும் நல்லா பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர் தான். அண்ட் நீங்க வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் பும்ரா வந்து போட்டாலே அடி உழுகும் தான். ஓகே, அதெல்லாம் நம்ம பெருசா பார்க்க முடியாது. பட் ஆனால் கண்டிப்பா அல்ஜாரி ஜோசப் ஒரு நல்ல பிக்குங்க. அவ்வளோ ஒஸ்டான பிக்லாம் கிடையாது, நம்புங்க. ஓகே, அடுத்தபடியா முகமது சிராஜ். அவர் ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் ஃபார் ஆர்சிபி 2018 சொல்லலாம். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டீம்ல இருக்காரு, நல்ல பிளேயர். அவரை நல்லா க்ரூம் பண்ணியிருக்காரு விராட் கோலிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பழைய சிராஜ் கிடையாது இவர். ஸோ இப்போ ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு இந்தியன் டீம்லையும் சரி. அவரோட பவுலிங்ல எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. கண்டிப்பா ஆர்சிபிக்கு வந்து அவர் நல்லா பண்ணி கொடுத்துருவாரு. ஓகே, அதுக்கு அடுத்தபடியா எஸ் தயால். அவர் 5 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் நிறைய பேர் அவர் ஒரு ஒஸ்ட் பிக் அப்படின்லாம் சொன்னீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எஸ் தயால் வந்து அந்த கேகேஆர் மேட்ச்ல 5 6 கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால தான் அவர் மேல இவ்வளவு வன்மம் கக்கப்படுது. பட் அப்படி கிடையாது. ஸ்டூவர்ட் பிராட்னு ஒருத்தர் இங்கிலாந்து பிளேயர், அவரோட பால்ல 6 6 அடிச்சாரு யுவராஜ் சிங். ஓகே, பட் ஆனா ஸ்டூவர்ட் பிராட் இப்போ வந்து இங்கிலாந்தோட லெஜெண்ட். அந்த அளவுக்கு அவர் அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட், T20 ஓடிஐன்னு எல்லாத்துலயுமே நல்லா பண்ணி இப்போ ஒரு லெஜெண்ட் கேட்டகரிக்குள்ள அவர் இருக்காரு. அவர் என்ன ஒஸ்ட் பவுலரா? இல்ல, ஏதாவது பவுலர்ஸுக்கு எப்பயாவது அப்படிதான் வந்து அமையும். அதுக்காக வந்து அவர் ஒஸ்ட்பா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எஸ் தயால் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காருங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக்ல நிறைய விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 5 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அண்ட் அகைன் ஜிடிக்காக அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினெட்லி அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை நான் வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா ஆடுவாரு, ஆடி கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எஸ் தயாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ரன் அதிகமாக கன்சிட் பண்ணலாம். பட் எல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அவரும் ஆர்சிபிக்கு நல்லா பல்லுவாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன்ல வர்றப்போ அனுஜ் ராவத் ஒரு இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷனா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா விஜயகுமார் வைஷாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமஸ்டிக் டேலண்ட் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பிளேயர் இருக்காரு. IPL 2023 கூட அவர் நல்லா பண்ணாரு. அவர் ஒரு இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கலாம். கரண் சர்மா ஸ்பின்னர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், CSKல எல்லாம் இருந்திருக்காரு. அவர் மேபி ஒரு இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன்ல இருக்கலாம். ஆகாஷ் தீப் ஒரு இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன்ல இருக்கலாம். இவங்க 4 பேர் இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன்ல இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதாங்க 11 இப்படி தாங்க இருக்கும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட 11 மேபி மாறுபட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். ஆனந்தம் பா ஃப்ரம் திஸ் இஸ் VJ Money. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.